முன்னொரு காலத்தில் அம்பா என்ற சூனியக்காரி இருந்தாள். அவளது வேலையே செய்வினை பில்லி சூனியம் வைப்பதுதான். ஆனால் இதனை அறியாத ஊர் மக்கள் அவளை ஆரம்பத்தில் தெய்வமாக போற்றினார்கள். அவளிடம் வந்து வேண்டினால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் அம்பாவின் ஒரு வரத்தால் தீர்ந்துவிடும் என நம்பினார்கள். அதன்படியே அம்பாவும் அவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் நிறைவேற்றி வந்தாள். ஆனால் ஊர் மக்களுக்கு தெரியாது. அம்பா இருமுறை மட்டுமே அவர்கள் கேட்கும் வரங்களை பிசாசின் ஏவலால் நிறைவேற்றுவாள். அதன் பின்னர் கொடுத்த வரங்களுக்கு இணையாக தன்னிடம் வரம் கேட்டவர்களை கொன்று அவர்களது உடலில் இருந்து ஆத்மாவை பிரித்து தனது மந்திர சித்திக்கு அதனை பயன்படுத்தி கொள்வாள் என்று. அம்பாவிடம் வரம் கேட்டவர்கள் அனைவரும் இரண்டாவது வரம் நிறைவேறியதும் துடிதுடித்து இறந்தனர். ஒரு நாள் இந்த விஷயம் அறிந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது. இனியும் அம்பாவை விட்டு வைக்கக்கூடாது என்று முடிவு செய்து அவளை அடித்து துரத்த அவள் இருப்பிடம் வந்தார்கள். அம்பா தனது கடுமையான பூஜையை அப்போது செய்து கொண்டிருந்தாள். பூஜையின் முடிவில் பூதங்களுக்கு இரத்தச்சோரை படைத்து கொண்டிருந்தாள். அவளை விடாதீர்கள், அவளை விடாதீர்கள் என்று அந்த ஊர் மக்கள் கத்திக்கொண்டு ஆவேசத்துடன் கைகளில் தடியுடன் விரைந்து வருவதை அம்பா பார்த்தாள். தனக்கு இவர்களால் மரணம் ஏற்பட போகிறது, தன்னை அடித்து கொல்லத்தான் வருகிறார்கள் என்று தீர்மானித்த அம்பா இப்போது பூஜை செய்த இதே கிணற்றில்தான் விழுந்து உயிர் துறந்தாள். அன்றைய தினத்திலிருந்து அம்பாவின் பிரேத ஆத்மா இன்னமும் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டுள்ளது. பலருக்கு இருமுறை அளித்தது. தனது இரண்டாவது வரம் நிறைவேறியவுடன் அவர்களை அம்பா சித்திரவதை செய்து கொன்று விடுவாள் என்று கூறி முடித்தாள் அந்த நடுத்தர வயது பெண். அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு வெளுவெளுத்து போனான் விக்ரம். இவ்வளவு விஷயத்தை சொன்ன அந்த பெண்ணிடமே விக்ரம் தனது அண்ணியை காப்பாற்ற ஒரு வழியை கேட்டான். அவள் சொன்னாள், தம்பி, உனது அண்ணி பிழைக்க வேண்டும் என்றால் அந்த இரண்டாவது வரத்தை நீ அம்பாவிடமே திருப்பி கொடுத்து விட வேண்டும், அல்லது இந்த இரண்டாவது வரம் நிறைவேறாமல் செய்துவிடு என்று. விக்ரம் யோசித்து கொண்டிருந்த போதே அவள் நடுத்தர வயது பெண் மாயமானாள். அவள் பெயர், ஊர் விலாசம் எதுவுமே விக்ரமுக்கு தெரியாது. என்ன செய்ய என தலையை பிய்த்து கொண்டான். அவனது மனதில் எப்படியாவது அண்ணியை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ஓடியது. விறுவிறுவென்று வீடு திரும்பினான். அப்போது விக்ரமின் அண்ணி தனது வீட்டு கொல்லையில் கிணற்று சுவரில் ஏறி கிணற்றுக்குள் தன்னிலே மறந்து குதிக்க தயாராக நிற்பதை கண்டான். ஏன் இப்படி அண்ணி நிற்கிறார்கள் என்று சிந்திப்பதற்குள் அஞ்சனா கிணற்றில் விழுந்தாள். அவளை ஒரு கை ஆழமான கிணற்று பகுதியை நோக்கி இழுத்து கொண்டிருந்தது. அஞ்சனா அவ்வாறு விழுந்த நேரம் அவளது கணவன் பாவேஷும் வீடு திரும்பினான். தம்பி மூலம் தனது மனைவி ஆபத்தில் இருப்பதை அறிந்து பாவேஷும் கிணற்றில் குதித்தான். அண்ணன் அண்ணி இருவருமே கிணற்றில் விழுந்ததை பார்த்த விக்ரமுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அப்போதுதான் அந்த பெண் சொன்னது நினைவுக்கு வந்தது. அம்பாவின் இரண்டாவது வரம் நிறைவேறக்கூடாது, அதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்தவன் ஓடி சென்று தனக்கு கிடைத்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்தான். மனதை தேற்றி கொண்டு, அம்பா, நீ கொடுத்த இந்த பணம் என்னும் வரம் எனக்கு தேவையில்லை, இப்போதே நான் இதனை எரித்து விடுகிறேன் என்று கூறி அந்த பணத்தை முழுவதுமாக அடுப்பில் வைத்து பற்ற வைத்தான். அவ்வளவுதான். கிணற்றுக்குள் அஞ்சனாவை இழுத்து சென்று மேலும் மேலும் மூழ்கடித்து கொண்டு இருந்த அந்த கை நகர்ந்து சென்றது. அஞ்சனா அவளது கணவன் பாவேஷின் கண்களுக்கு தட்டுப்பட்டாள். பாவேஷ் பத்திரமாக அவளை காப்பாற்றி அழைத்து வந்தான். ஒரு பெரும் மரண வாசல் வரை சென்று அஞ்சனா திரும்பினாள். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, பிரதிபலன் பார்க்காமல் இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்பவர் அந்த கடவுள் மட்டுமே. அதை விடுத்து ஆவிகள், பேய்கள் இவைகளிடம் சென்று நான் வரம் கேட்டு தியானித்தால் நமக்கு தீமை மட்டும்தான் மிஞ்சும்.